உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்சாகமான வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள். அதிர்ஷ்ட பெயர்கள் வரிசையில அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துல அழகான குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள் பிறந்தா, ஆண் குழந்தை, பெண் குழந்தை, இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டமான பெயர்கள் வைப்பது, அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல டெவலப் ஆகிறதுக்கு, அதாவது கல்வி நிலையில, பொருளாதார வளர்ச்சியில, உடல் ஆரோக்கியத்துல, எல்லா வகையிலையும் ரொம்ப சிறப்பா அவர்கள் அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற சுற்றத்தாரும் சிறப்பாக இருக்க அற்புதமாக பெயர் எப்படி அமைப்பது, அதாவது வெறும் நியூமராலஜி எண்கள் மட்டும் இல்லாம ஹீப்ரு பிரமிடு, சக்தி சூட்சும எண், முப்பரிமாண எண், இது எல்லாம் பார்த்து தான் வைக்கணும். அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் ஒலியலைகள் தமிழ்ல ஆ, இ, உ, ஏ, ஆ, நெடில் ஆ, இ, அதாவது நெடில் இ, இந்த வரிசையில உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களுடைய ஒளி வரிசையில பெயர் வைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உதாரணமா இது தமிழ் எழுத்துக்கள்ல இந்த மாதிரி வைக்கிறோம், உயிர் எழுத்துக்கள்ல கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வைக்கிறோம். அதே போல ஆங்கில எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கள் முதன்மையாக முதலில் வந்தா நல்லா இருக்கும், அந்த ரெண்டு எழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எழுத்துக்கள் ஏ, ஹெச், ஏ, அதாவது முதல் ஆரம்ப நிலை எழுத்துக்கள் ஏ, ஹெச், ஏ, ஏபி, ஏசி, ஏடி, ஏஜே, ஏஐ, ஏகே, ஏஎம், ஏஎன், ஏபி, ஏபி, அடுத்தது ஏடி, ஏபி, இஎல், ஐஎன், யூஏ, யூபி, யூசி, யூடி, யூஜி, யூஜே, யூகே, யூஎம், யூஎன், யூபி. இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக, அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடிய வரிசை எழுத்துக்களாக இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். உதாரணமா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு உதாரணமான பேர், உதாரணமா ஒரு ஆதவ், அர்ஜுன், இந்த மாதிரியான பெயர்கள் ஒரு ஆண் குழந்தையா இருக்கும்போது இப்படி வருது. ஒரு பெண் குழந்தை ஆத்மிகா, ஆஸ்விகா, இந்த மாதிரியான பெயர்கள். இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஆ வரிசையில, ஈ வரிசையில, இந்த இந்த எழுத்துக்கள்ல ஊ வரிசையில, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், பிரமாதமா. ஆனா அந்த எழுத்து வரிசைகள்ல பேர் வைக்கிறதும், அதே சமயம் அந்த ஜாதகத்துல கிரக பலம், நட்சத்திர பலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர பலம், கிரக பலத்தினுடைய அடிப்படையில் பேர் வைக்கிறதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மிகப்பெரிய நட்சத்திரம், ஏன்னா ரொம்ப வலிமையான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ஆக அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கும் போது முதல்ல அந்த ஜாதகத்தை வேதிக் அஸ்ட்ராலஜியில கணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா ஏபி அஸ்ட்ராலஜிலையும் டிகிரி வைஸா கணிக்கணும். இது எல்லாம் கணிச்சு அதுல எந்தெந்த கிரகங்கள் பலமானதாக இருக்குது, எந்தெந்த நட்சத்திரங்கள் பலமானதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்த்து தான் வைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 186 டிகிரியில் இருக்கிற நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணி பேர் வச்சிடறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை படாத கஷ்டப்படுது. அது தவறு. அதுக்கு பதிலாக லக்னத்துக்கு 93 டிகிரியில எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அந்த ஜாதகத்துல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு அந்த கிருத்திகை நட்சத்திர சந்திரன் கிருத்திகையில் இருப்பாரு, அந்த கிரக நிலை, அந்த டிகிரி, அதையும் ரொம்ப துல்லியப்படுத்தி தான் நம்ம பெயர் வைக்கணும். பெயர் வைக்கும் போது பெயர் எண், உயிர் எண், சக்தி சூட்சும எண், பிறவி எண், முப்பரிமாண எண், ஹீப்ரு பிரமிடு அடிப்படையில ரொம்ப அழகா ஒழுங்கா தெளிவுபடுத்தி வச்சோம்னா அந்த பெயர் வச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை வந்து வாழ்க்கையில நல்லா வளர்ச்சியா இருக்கும். கிட்டத்தட்ட 40 வருஷமா பேர் வச்சுட்டு இருக்கேன். அந்த 40 வருஷமா வச்சுட்டு இருக்கிற பேர்ல அதிர்ஷ்டமான பெயர்கள் உங்ககிட்ட பேர் வச்ச சார் ரொம்ப சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம், அனுபவ விஞ்ஞானம். இப்போ பொதுவாக நியூமாலஜியில் பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் எண்களை மட்டும் ஏக்கு 1, பிக்கு 2ன்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டி இந்த நம்பர் நல்லா இருக்கும், 6ஆம் நம்பர் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சூரிய பகவான் சிறப்பாக இருப்பார். அப்போ சூரிய பகவான் சிறப்பாக இருந்து
இந்த ஜாதகத்துக்கு சூரியனுடைய ஆதிக்க எண்ணான 1ஆம் நம்பர் வர மாதிரி வைக்கணும். அதுலேயும் ஹீப்ரு பிரமிடும் சக்தி சூட்சும எண்ணும் எப்படி இருந்தாலும் நியூமராலஜி எண்ணும் எல்லாமே ஒரு வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல சிறப்பான கிரகங்களை உள்ளடக்கியதாக அமைச்சா தான் அந்த பெயர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தையும் என்ன துறையில் படித்தா எந்த மாதிரியான வேலைக்கு போனால் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த பெயரே கொடுக்கும். ஏன்னா அவரவருடைய பெயர்களே அவரவருடைய காயத்ரி மந்திரம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கேட்க போகிறது உங்களோட பெயரை தான், நீங்கள் அதிகமாக எழுத போகிறதும் உங்கள் பெயரை தான். அதனால் அவரவருடைய பெயர்களே காயத்ரி மந்திரமாகும். எண்களே கண்கள், எண்களே கணிதம் என கணிதமே கண். அந்த அடிப்படையில் தான் சரியான கணக்கு குறியீடுகளாக ரொம்ப சிறப்பாக பெயர் அமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி பேர் அமைக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், பிறந்த இடம், தாய் தந்தை பெயரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அழகான பெயர்கள், அற்புதமான பெயர்கள் அமைத்து கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், பணிவான வணக்கங்கள்.